அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகாய் தூள். இப்போ நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மசாலா தூள் போட்டுக்கலாம். இது மாவெல்லாம் போட்டுக்கலாம். தண்ணி தெளிச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காட்டிடுச்சு. நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். ரோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.